சாமி. காலையிலேருந்து நான் ரொம்ப படாத பாடுபட்டேன். ஓன்னு அழுவலாமான்னு சாமி. அந்த அழறதுக்கு பதில் அதுக்குள்ள பிரபா வந்து கொஞ்சம் ஆறுதலாக ஒரு 4 கேள்வி கேட்டார். ஏன் மனுஷன் இப்படிக்குதான்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் இவ்வளோ பேசுறதும் வீணா போச்சான்னு தெரியல. சொல்லு. விடுகதைக்கு அர்த்தம் கேட்க. இந்த சினிமாவில் சொல்லுவான் சொந்த கதை சோக கதைன்னு. அது மாதிரி இங்கே வரவங்கெல்லாம் சொந்த கதையும் அவங்க வரலாறையும் அவங்க சோக கதை என்னன்னு சொல்கிறாங்க தவிர கடவுள் கதைக்கு வரமாட்டேன்றாங்க. அது என்ன குறைன்னு தெரியல. சொல்லு. நீ வந்துக்கிற இப்போ என்ன பண்ணுறன்னு பார்க்குறது. ஆத்மா வணக்கங்கய்யா. சொல்லு சாமி. நல்ல கேள்வியா கேள் சாமி. ஏம்மா சிங்கப்பூருக்காரம்மா நீ ஏன் எதுவும் கேட்க மாட்டேன்ற? ஊர்லேருந்து வந்துக்கிற உட்காந்து வீடியோவில் ஏதாவது எங்கேருந்து வந்த என்ன பண்ணுற என்னத்துக்கு வந்தேன்னு சொன்னால் தானே 4 பேருக்கு தெரியும். உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கும் நீ தெரிய போய் வந்த போனேன்றது. சொல்லு ஐயா. எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, தரிசனம் பாக்குறாங்க. எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, தரிசனம் பாக்குறாங்க. தரிசனமா? ஆமா. யார் தரிசனம்? கடவுளுடைய தரிசனம் பார்த்தேன் அப்படின்றாங்க. அவங்கள போயிட்டு வந்தவங்களும் கேட்கறாங்க, நல்ல தரிசனமா அப்படின்னு கேட்கறாங்க. நல்ல தரிசனம் அப்படின்றாங்க. கிட்ட போய் பார்த்த திருத்தணியில போனீங்கன்னா சாமியை பத்தியே தெரியாது. அடுத்தவங்க கும்பிட்றதுக்கு லைன்ல நிற்பான். இவங்க 1 மணி நேரமா அதை பார்த்துக்கிட்டு நிற்பான். தூக்கி போடலாமா? நல்ல தரிசனம். சிலையை பார்த்தா நல்ல தரிசனம். சாமியை தரிசிக்க முடியுமாப்பா? சாமியை எவனால தரிசிக்க முடியும்? எவனுக்கு மனம் இல்லையோ அவனால மட்டும்தான் தரிசிக்க முடியும். மனம் இருக்கிறவங்கலாம் சிலையை தான் தரிசிக்க முடியும். அதனால தான் சொன்னான் சித்தர்கள்லாம், சாவை கொல்றா மனசன்னா. அப்ப மனசை கொண்டா என்னடா இருக்கணும்? அப்பா தெரியாது, அம்மா தெரியாது, ஊடு தெரியாது, சொந்த பந்தம் தெரியாது, கடவுள் மட்டும் தெரியவாண்டான். ஆனா மனசுக்கு வரையும் கடவுள் மறைஞ்சிட்டு வாண்டா, சொந்த பந்தங்கள் மற்றதெல்லாம் தான் அடையாளம் தெரியும். அதனால தரிசனம். இங்க கூட முருகர் கோயிலுக்கு வந்தா ஆடி மாசம் வந்தீங்கன்னா எல்லாம் அங்கே மொட்டை அடிக்கிறாங்க. நிறைய மொட்டைங்க வரும். ஆடி மாசம் மொட்டையை அடிச்சுட்டு ஆடி மாசம் சாமி சிங்காச்சு வச்சுடுவோம். அப்போ எல்லாரும் நல்ல தரிசனம். தேங்காய்ங்க அப்படியே ஐயருக்கும் அன்றைக்கி 4 ரூபாய் வருமானம் உண்டு. நல்ல தரிசனம் பார்க்குறாங்க. திருப்பதியில் மட்டும் அந்த தரிசனம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா திருப்பதியில் மூலஸ்தானம் இருட்டாகவே இருக்கும். ஆமாம். நீ அங்கே உள்ளே போகும்போது அந்த படி தடிக்கிட்டு போட்டு அதை பார்த்துக்கிட்டு தாண்டி கீண்டி போவேன். இன்னாண்ட சுற்றி வரும்போது ஜருகிண்டி இன்னும் வச்சு வெளியே வச்சு. அதனால என்ன பண்ணா 3 நாள் அங்கே ரூம் போட்டுக்கினே தங்கி பார்ப்பான். மற்ற கோயிலில் போனால் ஒரே நாளில் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா தரிசனம் பார்த்துட்டாங்க, அங்கே தரிசனம் கிடைக்கல. அதனால திரும்பி திருப்பதிக்கு போவான். மற்ற கோயிலுக்கு ஸ்ரீரங்கத்தில் போனால் திருப்பதியை விட 10 மடங்கு பெருசு அது. அங்கே எவனா தரிசனம் பண்ணுறேன்னா பத்தியா? ஏன்னா அங்கே சாமி தெரியுது. எல்லா பொருளும் மரப்பா இருக்கிற வரைக்கும் மரியாதை. ஓப்பன் ஆச்சுன்னா மரியாதை போச்சு. பெண்ணுக்கு துணி போடுறது மரப்பா இருக்கிறது தான் காமம் இருக்கும். அந்த துணி இல்லாமல் ஒரு பெண்ணு பண்ணாலும் எவனும் ஆம்பளை திரும்பி கூட பார்க்க மாட்டான். எல்லாமே மரப்பா இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. அது வெளிச்சத்துக்கு வந்ததுன்னா அதனுடைய மரியாதை போயிடும். இப்போ என் மரியாதையும் போயிடுச்சு காலையிலேருந்து. சொல்லுது. அப்போ தரிசனத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் உள்ள ஆமாம் வேறுபாடு. ஆமாம். ஒண்டியா பார்த்தா தீர்க்க தரிசனம், கூட்டமாக பார்த்தா தரிசனம். ஏன்னா இப்போ யாரும் இல்லைன்னா நீ நானும் பேசணும்னா ரொம்ப டீப்பாக பேசுவோம் இல்லையா? ஆமாம். இது தீர்க்க தரிசனம். எல்லாரும் ரொம்ப டீப்பாக பேச முடியாது, மேல்ட்டோட பேசல. இது தரிசனம். சொல்லு. நல்லதுங்க. அவங்கய்யா வந்துட்டு நம்ம என்னதான் அந்த பாதைக்கு வந்திருந்தா கூட ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. இப்போ இந்த மாந்திரிகம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கெட்டதை செய்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மாந்திரிகம் உதவுது. இதில் இன்னொன்னும் சொல்கிறாங்க தாந்திரிகம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. தாந்திரிக வழிபாடு, தாந்திரிக முறை அப்படின்னு சொல்லி. தாந்திரிகம் அப்படிங்கிறது என்னங்க? தாந்திரிகம்ன்றது ஏமாத்துறது சொல்லி வார்த்தையாலேயே. மந்திரம், தந்திரம். தந்திரம். அந்த தந்திரம் சொன்னால் உனக்கு புரிஞ்சிடும். அதனால அதை தாந்திரிகம் புரியாது. அதனால தந்திரத்தை தாந்திரிகம்னு சொல்லுவான். மந்திரம் உச்சரிப்பு. அவன் உச்சாடனம் பண்ணி வச்சிருப்பான். அதை அடுத்தவனுக்கு செய்வான். இப்பெல்லாம் மந்திரம் செல்லாது. ஏன்னா முன்னெல்லாம் ஒரு மாந்திரிகவாதின்னா அவன் எப்படின்னா யாருக்கு மந்திரம் பண்ண போறானோ அவனுடைய துணி எடுத்துன்னு சொல்லுவான், அவனுடைய ராசி கேட்டுப்பான், அவனுடைய வயசை கேட்டுப்பான். இதெல்லாம் கேட்டுக்குன்னு மந்திரம் பண்ணுவான். அப்போ அது பழிச்சிடும். அவனுடைய நேரம் பார்ப்பான். முதல்ல இவனுக்கு பண்ணா பழிக்குமா பழிக்காதா? அதனால தான் அதெல்லாம் கேட்கறது. அப்போ அதை பார்த்து இவனுக்கு பழிக்கும், இவனுக்கு பழிக்காதுன்னா அவன் சொல்லுவான் செய்ய முடியாதுன்னுவான். பழிக்கணும்னா செய்திருவான். இப்பெல்லாம் அப்படி கிட்ட துட்டு குத்தின்னா செய்வான். அதனால எந்த மந்திரமும் இப்ப பழிக்காது. அதனால நீங்க ஏன் அதெல்லாம் போட்டு குழப்பின்னு இருக்கிறீங்க?
தாந்திரிகனா வார்த்தையாலேயே சொல்லி ஏமாத்துறது. இப்போ டாக்டர் கிட்ட போனால் சில டாக்டருங்க உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணுறாங்க. இந்த சில டாக்டருங்க மனோதத்துவ ரீதியில் பேசுகிறாங்க, ஆழ் மனசு கூட. இது தாந்திரிகம். இப்படி பேசி உன் மனசை மாற்றுறது. அந்த மெஸ்மரிசம் சொல்கிறாங்களா? அது வேற, மெஸ்மரிஸ்டம் வேறு. அது வந்து பேசவே வேணும், பார்த்தாவே நடக்கும். ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிஸ்டம் அது ரெண்டு இருக்குது. அது அவன் பலகாலம் பழகணும். சும்மா போய் நான் கையை காட்டினா நின்ற மாட்டார். சாமியாருங்க நிறைய பேர் இப்போ அப்படி தான் செய்கிறாங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் நடக்குது. அது நடக்கட்டும், நமக்கு என்னத்துக்கு அது வேலை? நமக்கு என்ன, அதை பற்றின ஒரு தெளிவு மக்களுக்கு வரணும். வராது. ஏன்னா ஏன் வராதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ இங்கே வந்து போகிற மக்களே இன்னும் தெளிவடையில. ஆனால் இங்கே வராத மக்களுக்கு நம்ம வந்து சொல்கிறது உண்மையை மட்டும்தான் சொல்கிறோம். இவங்களே தெளிவடையிலையே, இவங்களே அந்த பாதையில் பயணம் பண்ண முடியலையே. அப்புறம் ஒன்றும் தெரியாத போய் உட்காந்திங்கன்னா அதை ஏமாந்து தான் போவான். எப்பவுமே ஊரில் கெட்டவனுக்கும் 10 பேர் இருப்பான், நல்லவனுக்கும் 2 பேர் இருப்பான். இல்லை? இப்போ நம்ம வந்து ஏதோ நல்லதை பேசுறதால ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கிறாங்க. கெட்டதை பேசுறதுல 1,00,000 பேர் உட்காந்துங்கிறானே. ஆமாம், அதுதான் அதுதான். அப்போ மனம் எதை விரும்புதோ அதுக்கு அவன் பயணம் பண்ணுறான். இதனால அவன் தெளிவாடிவானா? அவனுக்கு அது தெளிவாக இருக்குது. நமக்கு இங்கே வரவங்களுக்கு இது தெளிவாக இருக்குது. இதை தெளிவுன்னு இங்கே வராங்க, அங்கே போகிறோம் அது தெளிவுன்னு. நமக்கு எதுக்கு அது? இன்னொருத்தங்க கதை, நம்ம கதையை பார்க்கலாம். சொல்லு. அப்புறம் வாசி யோகம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போனோம் அப்படின்னாலே இந்த வாசி யோகம் வாசி யோகம் வாசி யோகம்னு சொல்லிட்டு நிறையா வந்து கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் மக்கள் வந்து நிறைய அவங்க முடிவோட எல்லாரும் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பணமும் வாங்கணும், இவனை காலியும் பண்ணணும். வாசி யோகம்ன்றத ஒருத்தனால மனுஷனால சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க. மூச்சு வாசியாக மாறணும் இவனுடைய செய்கிற பாடத்தை வச்சு. வாசி யோகம் தனியாக போய் சொல்ல முடியாது. வாசின்னா மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் பேச முடியும். மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். வாசின்றது பேசாதது, மூச்சுன்றது பேசாதது. அப்போ பேசாத இடத்துல இருந்து நீ பேசாத விஷயத்தை எப்படி சொல்லிக் கொடுப்ப? இதை ரொம்ப தெளிவாக கேட்கிறார் வள்ளலார். வாசி வாசி என்று பேசுகின்றார், வாசி என்ன பேச கண்டார். மூச்சு வந்து நீ என்ன போகணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி போகணும்னு எல்லாத்தையும் சொல்லும். வாசி சொல்லாது. அவை சொல்றது வாசி வாசி சிவாசி. அது சிவா வாசின்றது எப்படின்னா கடவுள் நிலையில் நிற்கிறது. அந்த கடவுள் நிலையிலேருந்து மனுஷங்கிட்ட பேச முடியாது. அடுத்தவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? இது எதுவாக அவங்க பண்ணிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சுன்னு போட்டுமே, நமக்கு என்ன போச்சு? நமக்கு ஒன்றும் இல்லைங்கய்யா. இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வியாதி மாதிரியே. நீ போய் திருத்த முடியுமா? அவனை பேசலாம். ஏன்பா இது மாதிரிலாம் ஓரளவுக்கு ஒரு தெளிவாத இதில் வந்து மக்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் அதை விரும்பி போகிறான். ஹோட்டலில் வாசி யோகம் கொடுக்குறான். திண்டுக்கல்ல 75,000 ரூபாய் ஒரு வாசி ஒரு உபதேசம் கொடுத்துட்டு போகிறேன்னு. 200 ரூபாய் சந்தா கொடுற 3 வேளை சாப்பிட்றேன்னா நான் ஏன் சந்தா கொடுக்கணும்னு கேள்வி கேட்குறேன்னு. அப்படிப்பட்டவனை போய் நீ திருத்த முடியுமா? உன்னை திருத்திக்கோ. ஊரை திருத்தணும்னு நீ நினைக்காத. உன்னால் முடியாது, என்னாலே முடியாது, கடவுளாலே முடியாததான். கண்டபடி எக்கன்னா கெட்டு போடான்னு விட்டுட்டான். அப்புறம் நம்ம பேசியா திருந்துட போறான். இது ஒரு தொழில் மாதிரி ஆயிப்போச்சு. அரசியல்ல ஒரு காலத்துல தொண்டு செய்யணும்னு பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் அரசியலுக்கு வந்தான். அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனா அந்த பேர் கிடையாது. அவனுக்கு ஒரு நிலையான பேர் கிடைக்காது. அப்ப நிலையான பேர் கிடைக்குன்னா அரசியலுக்கு வரணும். அரசியலுக்கு வந்து அவன் பணத்தெல்லாம் செலவு பண்ணி அங்க நன்மையெல்லாம் செய்து அந்த மக்கள் கிட்ட நல்ல பேரை நிலைநிறுத்திக்கணும். இப்ப அரசியல் என்ன பண்றான்? இப்ப பணம் போட்டு பணம் எடுக்கிறான். 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான். தொழில் மாதிரி ஆயிப்போச்சு அரசியல். அதே மாதிரி ஞானம்ன்றது மக்களுக்கு போதிக்கிறதுக்காக வந்தது. ஆரம்பத்துல மகான்கள் சொன்னான். இப்ப அது தொழில் மாதிரி ஆயிப்போச்சு. வாசி மனுஷனுக்கு உபதேசம் கொடுக்கணும்னாக்கா நீ அதை அறியணும். நீ அறியணும்னா குறைஞ்சது உனக்கு 40 வயசு ஆகணும். அது வரைக்கும் நீ அதை ஆராயணும். நீ அதில் ஈடுபடணும். நீ அனுபவிக்கணும். பல துன்பங்கள் அனுபவிப்பதில்லை. ஞானம்ன்றது அவ்வளோ ஈஸியாக சும்மா கிடைக்கிற விஷயம் இல்லை, கடையில் விற்கிற விஷயம் இல்லை. உன்னையே நீ அழிச்சிக்கணும். அப்பதான் ஞானம் தெரியும். அப்படி அதை அனுபவிக்கிறதுக்கு 40 வயசு ஓடணும். 40 வயசுக்கு மேலே தான் மக்களுக்கு சொல்லணும்.
ஆனா 18 வயசுல நான் குரு உபதேசம் கொடுக்குறேன் வாங்கன்னு 10,000 ரூபாய் வாங்குறேன், அதை என்ன சொல்றது? இவனும் போய் உட்காந்துங்கிறான் நாங்க. அதனால இந்த மக்களை திருத்தலாம் முடியாது, கடவுளே திருத்த முடியாதுன்னு விட்டுட்டு நம்ம மனுஷனை. அதனால நம்ம மனுஷன் திருத்திட முடியுமா? உன்னை திருத்திக்கின்னு போ, என்ன திருத்திக்கின்னு நான் போறேன். அவங்கவுங்களை திருத்திக்கினா உலகம் நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தனும் நினைச்சான்னா ஏமாத்தணும்னு வந்துட்டு உன்னை போய் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. போலீஸ் இவ்வளவு பிடிக்குது, இவ்வளவு அடிக்கிறான், ஜெயிலில் போடுறான், திருடாத விடுறான்னா திருடன் திருடிக்கின்னு தான் இருக்கிறான். அது மாதிரி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ ஒன்றும் பண்ணிட முடியாது. இந்த மக்களையும் ஒன்று நீ சொன்னா கேட்டுக்க மாட்டாங்க. யோ உனக்கு பிடிக்கல நீ வராதே, எனக்கு பிடிச்சது அவரு நான் போறேன் ஆனுவாங்க. அப்படிதான் போய் நிற்குது இப்போ. ஆன்மீகங்கிறது வந்து தன்னை வளர்த்துக்கிறதுக்கா இல்ல தன்னை இழக்கிறதுக்கா? ஆன்மீகங்கிறது தன்னை வளர்த்துக்கிறதா இல்ல தன்னையே இழக்கிறதா? தன்னையே இழக்கிறது தான் ஆன்மீகம். தன்னை வளர்த்துக்கிறது, தன்னை வளர்க்கறதுக்கு தான் எல்லாருமே தன்னை ஆன்மீகன்ற பேரை வச்சுக்கின்னு தன்னை வளர்த்துக்கிறது தொழில். ஆனா தன்னையே அழிச்சுக்கிறது ஆன்மீகம். தெய்வத்தை அடையறதுக்காக அவன் தன்னையே அழிச்சுக்கணும், அப்பதான் அதான் ஆன்மீகம். இப்போ எனக்கு ஒரு 30,000 ரூபாய் பென்ஷன் வருது, நான் சாப்பிட்டுட்டு அழகா வீட்டில் இருக்கலாம். ஆமா, 3 வேளை மருமகளுங்க பொண்டாட்டி எல்லாரும் நல்ல சாப்பாடு நல்ல இது, நான் யாரையும் கேட்க வேண்டிய, அவங்கவுங்களே கூப்பிட்டு போட்டுறாங்க. சாப்பிட்டு ஒழுங்கா இருக்கலாம்ல, நான் ஏன் இங்கே வந்து உட்காந்து கத்தின்னு? சரி, இதை சம்பாதிச்சுன்னு போய் நான் என்ன மெட்ராஸில் 4 வீடு வாங்கி வச்சுக்கிறேன்னா? இல்லை இல்லை, இதை உலக மக்கள் உபயோகப்படுறதுக்காக இதை இவ்வளோ கோடிக்கணக்கில் போட்டு கட்டியிருக்கோம். கண்டிப்பா இல்லையா? இது யார் பேர்லையுமே இல்லை, பொது ட்ரஸ்ட், மக்களுக்காக, மக்களுக்காக. அப்போ தன்னை அழிச்சுக்கின்னு பேசினுக்கிறேன், தன்னை அழிச்சுக்கின்னு செயல் செய்துங்கிறேன். இது ஆன்மீகம். தன்னை வளர்த்துக்கணும், அது வியாபாரம். அதனால இன்னைக்கு ஆன்மீகம்ன்றது வியாபார ரீதியா போயினுக்குது. இதை யாராலையும் தடுக்க முடியாதுப்பா. யார் தடுக்கிறது? எல்லா மதத்திலையும் அது. ஒரு மதத்துல, இந்து மதத்துல மட்டும் இல்ல, எல்லா மதத்திலையும் இது நடக்குது. இதை போய் யாராலையும் தடுத்துட முடியாது. கடவுளை பார்த்தா மனுஷனை இவன் திருந்தவே மாட்டான், எவ்வளவு சொன்னாலும் விட்டுட்டான். எக்கன்னா கெட்டுப்போ கிட்டத்தில் வச்சுக்கிறவங்களுக்கு எல்லாம் வேண உலக அழிவு இன்னொரு 1500 வருஷத்துல உலகம் மண்மோட ஆகும். திருப்பி புது உலகம் தோன்றும் போது தான் உலகம் நல்லா இருக்கும். அது வரைக்கும் இன்னும் கொடூரமா போயின்னு. ஏன்னா அழிவை நோக்கி போயின்னுக்கிறான் மனுஷன், ஆசையை அளவில்லாத வளர்த்துக்கின்னுக்கிறான். அதனால இந்த விபரீதங்களான செயல்கள் தான் செய்வான். நல்ல செயல் செய்ய மனம் விரும்பாதவங்க அவங்க கேட்பான், நல்ல செயல் செய்தாலும் எனக்குன்னா லாபம் பண்ணுவோம். ஏன்னா செயலுக்கு லாபத்தை எதிர்பார்க்குறோம், நல்ல செயல் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ நான் செய்தேன்னா ஏதாவது எனக்கு ஆதாயம் கிடைக்கணும். அப்போ நான் நல்லது செய்ய முடியுமா? தீமை தான் செய்ய முடியும். இதுதான் இன்னைக்கு நடந்துங்குது ஆன்மீகம். ஆன்மீகன்ற பேர்ல தன்னை வளர்த்துக்கிட்டு பிறரை வந்து அழிக்கிற ஒரு நிலை தான், செயல் தான். ஆமா, இவன் தயாராகிறான் அழியத்துக்கு, அழியிறது தயாரா இருக்கு. அவனை போய் நீ நிறுத்த முடியுமா? கிணத்துல போய் ஊந்து சா போட்ட ஐசேப்பில் வேலை செய்கிறான். அவன் சொல்றான் ட்ரெயினில் மாட்டிக்க போறேன்றான். 4 பேர் போயிட்டு வானடா வேலை வெட்டி செய்கிற, சம்பளம் வருது, நல்லா சாப்பிட்டுக்கிறேன்டான்னா கேட்காத போயிட்டு ட்ரெயினில் தண்டவாளத்தில் கை கொடுத்தான். வண்டி வரும்போது பின்னாடி இருந்தான், என்ன பண்ணுவான், காலை பிடிச்சி வச்சுட்டான். ஆனால் வந்த வண்டி என்ன பண்ணிடுச்சு, இது வரைக்கும் போயிடுச்சு, 2 கை சாவலானா, 2 கையும் போயிடுச்சு. திருப்பி அவன் கேட்டாண்ட வந்து அந்த மொட்டை கையை வச்சு நாட்டுறான் வசூல் பண்றதுக்கு. ஏன்னா அவன் விதி அதுதான். அதை போய் யாரும் தடுக்க முடியல, தடுத்தாலும் அவன் கேட்கல. அந்த மாதிரி போறவனை போய் நீ தடுக்கலாம் முடியாது. ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அது. ஏன்னா சில வீடியோக்களை பார்க்கும்போது நான் மட்டும்தான் தெரியுறேன், கேள்வி கேட்குறவங்க தெரியல. கேள்வி கேட்குறவங்க தெரியாத போது இல்லை, கேள்வி கேட்குறவங்க தெரியாத போது வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் மட்டும் பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு என்ன பதில், அது தெரியாமல் போயிடும். அதனால் 2 பேரும் கேள்வி கேட்குறவங்களும் பதில் சொல்லுவாங்க. அது மாதிரி ஆகிடும். இப்போ தள்ளி கூட வச்சுக்கோ, கேப்பு வந்துடணும். கல்யாணத்து மாதிரி இல்லை இது. கல்யாண வீடியோக்கள் வேறு, இந்த வீடியோக்கள் வேறு. இதுக்கு ஏற்ற மாதிரி ஆகிடும். சொல்லுப்பா ஐயா. இங்கே ஏதோ நான் பதில் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்களாம் படித்தவங்க, நான் படிக்காதவன், தெரியாத மாதிரியே கேள்வி கேட்டது. பல மேதைகள் வந்துட்டாங்கய்யா உங்கள்கிட்ட கேள்வி, பல மேதைகள் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு போயிட்டாங்க.
சரி. யாருக்குமே பதில் இல்லைன்ற இதே கிடையாது. எல்லாருக்கும் நல்ல பதில் சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க. சரி. அதனால அதாவது இல்லாத கேள்வியே கிடையாது, இருக்கிற கேள்விதான். மனிதனுடைய வாழ்வு இருக்குதப்பா, அவன் மனசுல ஒரு கேள்வி எழும். அந்த கேள்வி சந்தேகம். எது உண்மை எது போய் தெரியாது ஒன்று. அப்போ இந்த கேள்விக்கு விடை வேணுமே. அப்பா கிட்ட கேட்டேன், அம்மா கிட்ட கேட்டேன், அண்ணன் தம்பி கிட்ட கேட்டேன், நண்பர்கள் கேட்டேன், விடை கிடைக்கல. சரி, இதுக்கு யாருக்கிட்ட போனால் விடு, அந்த சாமியார்கிட்ட போனால் ஒரு விடை கிடைக்கும்பா. சரி, அந்த சாமியார்கிட்ட போய் விடை கேட்குறோம். அப்போ அந்த சாமியார் சொல்லணும் விடை, அதுக்கு பதில் கரெக்டான அவருடைய கேள்விக்கு என்னவோ அதுக்கு பதில் சொன்னால் அவர் திருப்பி எங்கேயும் போக மாட்டார், அங்கேயும் நின்றுடுவார். ஆமாம். ஆனால் அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் கேள்விக்கு பதில் சொல்லாத எதையோ சுற்றி வளைச்சு குழப்பும் போது அவன் இன்னும் 10 இடத்துல தெரிஞ்சுக்கினே இருப்பான். ஏன்னா அவன் சந்தேகம் தீர்ற வரைக்கும் தெரிவான். ஒரு மனுஷன் யார் அந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் தெரியும், இதுதான் பதில். இல்லைப்பா நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரியாதுப்பா, வேற எங்கேயாவது கேட்டுக்கோன்னு சொல்றது தப்பே கிடையாது. ஒன்றும் தாழ்ந்து போகிறது இல்லை. ஆமாம் ஆமாம். இல்லை தெரியாததை ஒளறி அவன் ஏற்கனவே குழம்பி போய் உங்ககிட்ட வந்துக்கிறான், இன்னும் நீ குழப்பி விட்டீன்னா அவனுக்கு எதுக்கு நீ குருன்னாக்கா அதுக்கு பேர் என்ன? குழப்பமான சீடனை தெளிவுபடுத்துறது தான் குருவனுடைய வேலை. அதுக்கு தான் குருன்ற பேரு. இல்லைன்னா குருன்னு சொல்ல வேண்டியதில்லை, உன்னை ஒரு மனுஷன் சொல்லிட்டு போலாமே. அப்ப குருன்றவன் யாரா இருக்கணும், எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவன் வாழ்க்கையில எதுவுமே தெரியாத ஒரு வேஷம் கட்டின்னு வந்துட்டு ஒரு கேள்வியை கேட்டுட்டுனா பதில் சொல்ல தெரியாம போனா அவன் இன்னும் குழம்பிடுவான். இதுதான் இன்னைக்கு மனுஷனுங்க எதுன்னு உண்மைன்னு தெரியாம குழம்பி போய் தெரிஞ்சுன்னுக்குது. ஏதோ நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க, நமக்கு தெரிஞ்ச பதில நம்ம சொல்றோம், அவங்க சரின்றாங்க. நமக்கு தெரியலன்னா நான் சுத்தமா சொல்லுவேன் தெரியல. நான் ஒன்னா அதனால எனக்கு 16 வயசாக போறதில்லை, இல்லை பதில் சொன்னதால 75 வயசா இருக்க போறதில்லை. தெரிஞ்சதை தெரியும், தெரியாத தெரியாது. இதை பழகணும் சொல்றதுக்கு. இல்லைங்க அவர் கேட்டாருங்க, நான் எப்படிங்க அவர்கிட்ட சொல்லாத இருக்க முடியும், எதையாவது போட்டு குழப்பக்கூடாது. அவன் இன்னும் குழம்பி போயிடும், அவன் வாழ்க்கையே வீணா கெட்டு போயிடும். அந்த மாதிரி குழப்பமான வேலைக்கு நான் போறதில்லை சாமி. கேளு சாமி, தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்றேன் சாமி. சொல்லு ஐயா. ஆன்மீகத்தோடைய உச்சம் ஞானம். இங்க எல்லாருமே ஞானம் தேடி தான் வந்திருக்கோம். ஆன்மீகத்தினுடைய உச்சம் ஞானம் இல்லை. சரிங்க. ஆன்மீகத்தினுடைய ஆரம்பம் யோகம், ஆன்மீகத்தினுடைய முழுநிலை ஞானம். ஆன்மீகத்தினுடைய உச்சம் இறைவனோட கலத்தல். நீ இல்லாம போறது. நீ எப்போ இறைவனோட கலந்து இறைவன்லேருந்து வந்த நீ இறைவனோட போய் கலந்தையோ அதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சம். முடிவாயிட்டு அடிப்போச்சு. இப்போ நிறைய பத்திரிகை இங்கே போடுவாங்க, இந்த செத்து போனா சிவலோக பதிவு அடைஞ்சார், வைகுந்த பதிவு அடைஞ்சார், இவர் தான் இட்டன் போய் விட்டு வந்த மாதிரி, இவர் இட்டன் போனவர், இவர் இங்கே வருவார், பத்திரிகையில் போடுவாங்க. அப்படி அந்த சிவலோக பதவியோ வைகுந்த பதவி அடைஞ்சான்னா அவன் திரும்ப போகிறதில்லை, இறைவனோட கலந்துட்டான்னு அர்த்தம். அப்புறம் இங்கே பிறப்பு எங்கேருந்து வரும்? ஜனனம் நடக்குமா? மரணம் அடைஞ்சவனா சிவலோக பதவி வைகுந்த பதவி அடைஞ்சான்னா? சிவலோக பதவி வைகுந்த பதவி யாரால அடைய முடியும்? மனத்தை எவன் அழிச்சானோ அவனால மட்டும்தான் அடைய முடியும். மனத்தை அழிக்கிறதுக்கு தான் உபதேசம் கொடுத்துங்கிறோம். மனத்தை அழிக்கிறதுக்கு தான் யோகம். மனம் அழிஞ்சால் ஞானம். ஞானத்தினுடைய உச்ச நிலை இறைவனோட கலத்தல். அதை தானே ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு விடைக்கு சொன்னார். அதுக்கு அற்புதமான விளக்கங்கள் சொன்னார். எத்தனையோ மகான்கள் ஆன்மீகம் பேசினாங்க, ஆனா மக்களுக்கு புரியாத ஆன்மீகமா பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா பேசுனதெல்லாம் உண்மைதான், அதுல ஒன்றும் பொய் பொருட்டு கிடையாது. ஆனா இந்த பாமரை ஜனங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாம போயிடுச்சு, அதை புரிஞ்சுக்கிற மாதிரி பேசல அவங்க. ஆனா அந்த பாமரை மக்களுக்கு புரியுற மாதிரி பேசினவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒவ்வொரு அவனுக்கு புரியறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கதை உருவாக்கணும். அந்த கதைகளை உருவாக்கி அந்த கதைகள் வழியா அந்த மக்களுக்கு புரியுற மாதிரி அவருக்கு அந்த தெய்வீகத்தை ஒப்புக்கூட்டினார். ரொம்ப அற்புதமான மகான் அவர். எல்லாரும் அவங்கவுங்கள யாருமே யாருக்கும் இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர் அப்படிலாம் கிடையாது. மகான் ஞானின்னும் போது ஒரு நிலை தாங்க. அதில் யார் நிலையும் தாழ்ந்தவங்க கிடையாது, யாரும் உயர்ந்தவங்க கிடையாது, எல்லா மகானும் உயர்ந்தவங்க தான். ஆனால் இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுல இப்போ நம்ம
எல்லாரும் கடவுளை பத்தி பேசுனாங்க. என்ன புரிஞ்சது கடவுளை பத்தி? இந்த ஜனங்களுக்கு என்ன புரிஞ்சது? எது கடவுள்னு தெரியாத குழப்பத்தில் இருக்குது. அதானே கடவுள் வழிபாடாகுது. அது பக்தி. ஆனா கடவுள் நீ தான், உனக்குள்ள இருக்குது கடவுள், உன்னை தேடுன்ற நான். அப்ப அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது இல்லையா? ஆமா, நான் இல்லைன்னா கடவுள் இல்லையே அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்குது இல்லையா? இந்த தெளிவை உண்டாக்குனவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் சொல்றாரு, 3 பதுமைகள் செய்தான். ஒரு பதுமை கல்லுல, பதுமைன்னா பொம்மை, ஒரு கல்லுல ஒரு பொம்மை செய்தான், ஒரு பொம்மை துணியில செய்தான், ஒரு பொம்மை உப்புல செய்தான். இந்த 3 பொம்மையை மேத்தும்போது கடவுள்ன்ற கடல்ல கலந்தான். கலந்தாக்கா இந்த கல்லுன்ற பொம்மை அந்த நீரை வலிக்கல, கடவுளுடைய சக்தியை வலிக்க முடியல. அதால துணியில செய்த பொம்மை கடவுளுடைய சக்தியை கொஞ்சம் வலிச்சு வச்சுக்கிச்சு. உப்புல செய்த பொம்மை கடலோட கரைஞ்சு போச்சு. அப்ப உப்பு பொம்மை காணும். அதான் உச்சம். ஞானத்தினுடைய உச்சம் எது அப்படின்னா, கடவுளோட நீ எப்ப கலக்குறியோ அது ஞானத்துண்டு. அதுக்கப்புறம் ஒரு தொடர்பு இல்லை உனக்கு. அதான் உச்சம். சொல்லு. அந்த மனம் அழியணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆமா. அவை சொல்லுது வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் அப்படிங்கிறது. இப்ப நாம எல்லாமே கிரகஸ்தருங்க. இங்க அந்த நிலைக்கு போக முடியுமா? அதனாலதான் நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன், வாக்கும் மனமும் இல்லாத நிலை மனோலயம் தேக்கின் அவ்வை. அது அவ்வைக்கு பொருந்தும். ஏன்னா அவ்வைக்கு குழந்தை குட்டி கிடையாது, புருஷன் கிடையாது. 18 வயசுலயே அது 60 வயசா மாறி போச்சு. இந்த இயற்கை சராசரி மனிதனுக்கு கிடைக்காது. ஆனா மனிதன் என்ன, நான் என்ன சொல்லினுங்கிற, உன்னை நீ அறிய கத்துக்கோ. மனத்தை அழிக்காத. மனத்தை அழிச்சுன்னா குடும்பம் கிடையாது. மனத்தை அழிச்சுனா உங்க அம்மா உனக்கு தெரியாது. மனத்தை அழிச்சுனா உன் புள்ள உனக்கு தெரியாது. மனத்தை அழிச்சுனா உன் ஊடு உனக்கு தெரியாது. அப்ப மனம் அழிக்காத, ஆனா மனத்தை சுருக்கிக்கோ. எல்லா செயலையும் செய். எதுலையும் நீ ஒட்டாம வாழ கத்துக்கோ. துன்பம் இல்லை உனக்கு. எதுல ஒட்டினாலும் சிலந்தி இருக்குது தெரியுமா, அது கூடு கட்டும். நல்லா வலை மாதிரி கட்டிடும். ஆனா அந்த கூட்டுல இருந்து அதால வெளியே வர முடியாது. திருப்பி அதுலயே அந்த கூட்டிலேயே செத்து போயிருக்கும். அந்த மாதிரி இந்த பாசம், ஆசை, காமம், இந்த 3 கூட்டை கட்டிட்டு நீ அதுலயே செத்து போறியே. அது மாதிரி சாகாத, அதை விட்டு வெளியே வா. எல்லாத்தையும் நீ செய், எதுலையும் நீ ஒட்டி நிக்காதன்றான் நான் சொல்லின்னு இல்லையா? மனத்தை அழிக்காத. மனம் ஆயிடுச்சுன்னா உனக்கு எந்த செயலும் கிடையாது உலகத்துல. அது அவ்வை அழிச்சதுன்னா அவ்வைக்கு தேவையில்லை மனம், கடவுள் மட்டும்தான் போகணும். மகான்களுக்கு எல்லாம் கடவுளும் அவனும் லிங்க். ஆனா மனிதனுக்கு, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் லிங்க். இவன் மனத்தை அழிச்சுட்டு எங்கிருந்து ஒழிச்சு போடுவான், எங்கிருந்து வேலைக்கு போவான்? உன்னை அறிய கத்துக்குங்கோ. நீ பெரிய மகான் ஆவாத, பெரிய கடவுள் ஆவாத, மனுஷனை ஆறறி மனிதனை வாழ கத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லிங்க. அதுதான் இங்கதான் இந்த இடத்துல தாங்க மிகப்பெரிய குழப்பம் மனிதர்களுக்கு உருவாகுது. அதாவது மனசை அவங்க அழிக்கணும் அப்படின்னாங்க, நாம எப்படி இருக்கணும்ன்றது தெரிய மாட்டேங்குது. மனத்தை ஒடுக்கிக்கோ, மனத்தை அடக்கிக்கோ. மனம்ன்றது எப்படின்னா, அது ஒரு சின்ன விதை போட்டு ஒரு செடி முளைச்சா ஒரு 2 இலை மட்டும் வரும். முதல்ல வளர வளர என்ன பண்ணோம், 4 களை வரும். நல்லா வளர்ந்துன்னா பெரிய மரமாகி 10 பேருக்கு நிழல் கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஆனா அந்த மரத்தை போய் நீ அடியோட வெட்டினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பக்கத்துல இருக்கிற வீட்டு மேலாம் ஊஞ்சி எல்லாத்தையும் அழிச்சிடும். அதனால அப்படி அழிக்க கூடாது. ஒரு கலையா கழிக்க கத்துக்கோ. அந்த கழிக்கிற கத்தி தான் யோகம். கழிச்சு முடிஞ்சதுன்னா ஞானம். அதனால கழிக்க கத்துக்கோ. மரத்தை அடியோட வெட்டாத. அடியோட வெட்டினா நீ இருக்க மாட்ட. நீ இருக்கணும், உன் செயல் இருக்கணும். ஆனா எதுலையும் நீ ஒட்டி இருக்க கூடாது. அதுதான் ஆன்மீகம். ஏன்னா எல்லாரும் குடும்பம் வச்சுக்கிறாங்க. யாரும் 10 வயசுல திருஞான சம்பந்தம் மாதிரி 8 வயசுல ஞானம் பெற்று போகவும் முடியாது. 2வது இப்படி ஒரு பாதை இருக்குதுன்னு இவனுக்கு தெரியாம வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம மீடியா வந்ததால மீடியாவில் பேசி இப்படி ஒரு பாதை இருக்குது, இப்படி ஒரு பையன் மதுரையில இருந்து ஒரு வக்கீல் வந்து முகேஷ் வாங்கினாங்க, புருஷன் மண்டாட்டி. அவங்க சொல்றாங்க 13 வருஷம் வேற ஆசிரமத்துல எங்களுடைய வாழ்க்கையை வீணா போயிடுச்சு. இப்படி ஒரு அதிசயமான வழி இருக்குதுன்னு தெரியாம போயிடுச்சு. இது மாதிரி கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பேரும் இந்த வாழ்க்கையில அவங்க பெற்றாங்க, வளர்த்தாங்க, வளர்ந்தாங்க, படிச்சாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி குடும்பம் நடத்துங்கிறாங்க. இப்ப போய் எல்லாரும் இமயமலைக்கு அனுப்ப முடியுமா? அது முடியாத, சாத்தியம் இல்லாத விஷயம். மகான்கள் மனத்தை அழிக்கலாம், மனுஷன் அழிக்க முடியாது.
மனுஷன் மனசு ஆயிடுச்சானா இவன் மகான் ஆயிடுவான். மகான் ஆனா வீடு வாசல் தெரியாது போயிடும். அப்புறம் குழந்தை வீட்டில் நடுவில் பிச்சை தான் எடுக்கணும். மனத்தை அடக்க கத்துங்க. அடக்கத்து புலனடங்களால் மனம் அடங்கும். மனம் அடங்கினால் புலன் அடங்கும். புலனும் மனமும் அடங்கன்னா மூச்சு அடங்கணும். இது மூணும் ஒன்னோட ஒன்னு லிங்க். அப்போ இந்த புலன்களை அடக்கணும். புலன்கள் அடங்கினா மனம் அடங்கும். மூச்சு அடங்கினா மனம் அடங்கும். இந்த அடக்கத்துக்கு தான் இங்க வழி சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஏதோ நீ கடவுள் ஆயிட்டு பெரிய ஞானி ஆயிட்டு நான் யாருக்குமே சொல்றது இல்லை. அது ஆக முடியாது. அவ்வளவு விளையாட்டு விஷயம் இல்லை. ஒரு ஞானி ஆவது அவன் பிறவியால தொடர்ந்து வந்தாதான் ஞானி ஆக முடியும். ஏதோ எடுத்த உடனே ஞானி ஆயிட முடியாது. கற்பனையில் பேசுறதே இல்லை. நான் பேசுறதெல்லாம் நிஜம். ஆனா உன்னுடைய வாழ்நாள் முழுதும் உன்னுடைய உடலை மற, உன்னுடைய உயிரை நினை. ஏன்னா உடல் அழிய போகுது, உயிர் அழியா பொருள். இந்த அழியா பொருள் ஒவ்வொரு பிறவிக்கும் நீ எங்க விட்டையோ அங்கிருந்து தொடர ஆரம்பிப்ப. அதனால மனத்தை அழிக்காத. ஒரு செயல் செய்யணும்னா உனக்கு மனம் வேணும். இப்போ இங்கே வரணும்னா மனம் இருந்தா தான் நீங்க வர முடியும். மனம் இல்லாதவங்க இங்கே எப்படி வர முடியும்? முடியாது. அப்ப மனசு வேணும். ஆனா அது விரிவடைஞ்சு மற்றவன் அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உன்னை வாழ வைக்கிற மாதிரி வச்சுக்கோ அந்த மனசை. அதனால நான் மனத்தை அடக்கிங்கன்னு தான் சொல்றேன். அழியுங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. சித்தர்கள் சொல்றான் மனத்தை கொல்றான்றான். ஆமா, மனோநாசம் அப்படின்றாங்க. அது அவனுக்கு சாத்தியம். நீ கொன்னீன்னா என்ன ஆவ? கூட சேர்த்து உங்க அம்மா உங்க அப்பா உங்க பொட்டாட்டி எல்லாரையும் கொண்டு முடிய. அது இருக்கக்கூடாது. அடக்கிக்கும். உன்னுடைய செயலை செய். எதிலையும் நீ ஒட்டி இருக்காது. இது என்னாலதான் முடியும்னு நினைக்காத. உலகத்துல மகான்களை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மகான்களை இறைவன் இந்த பூமிக்கு அமைச்சுக்கிறான். ஒரு மகான் வந்த நான் தாங்க மகானே, என்ன மாதிரி மகானே இல்லைன்னு சொன்னா அவனோட மூடம் யாரும் இருக்க மாட்டான்னு வேணான். இறைவன் உனக்கிட்ட செயல்களை நீ உலகத்துல செய்துக்கினே இரு. ஆனா ஒட்டாம செய். உனக்கு ஆபத்து இல்லை. எதுல நீ ஒற்றையோ அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியாது. உன்னால சிக்கிப்ப அதுல. அதனால எனக்கு மனம் வேணும் செயல் இருக்கிறதுக்கு. ஆனா அந்த செயல் பிறரோட இணைஞ்சிடக்கூடாது. நீ பிரிஞ்சே இருக்கணும். உன் பொண்டாட்டி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். பொண்டாட்டி கூட ஓட்டி என் பொண்டாட்டி மாதிரி உலகத்துல போன கோடி பொண்டாட்டிங்க வந்தது, கோடி பொண்டாட்டி போச்சு. ஆமா, இது அவன் இந்த கற்பனையை உண்டாக்கிக்க கூடாது. போன வாரம் ஒரு சம்பவம் நடந்தது மேட்டு தெருவில். பார்த்தியா எவ்வளவு கொடுமையான சம்பவம். இது மாதிரிலாம் நான் ஆமோதிக்கிறதே இல்லை, வெறுக்கிறது. இது மாதிரி ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு குழந்தைக்கு சரிங்க அவங்க அக்கா சேட்பேட்டில் இருக்கிறாங்க, வர சொல்லி இருக்கிறாங்க. 2 பேரும் போய் பிறந்த நாளுக்கு கொண்டாடிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாங்க. ரோட்டில் வந்து ஊன்ட்டாங்க மேட்டரில். தங்கச்சி ஊந்துச்சு. ஊந்த உடனே தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா இறந்துட்டாங்கன்ட்டாங்க. உடனே புருஷங்காரன் அந்த கேட்டு கிரில் வேலை செய்கிறோம் உங்களுக்கு அவனுக்கு சொல்லிக்கிறான். அவனும் ஓடியாந்துக்கிறான். வயசுக்கு அந்த பொண்ணு இருக்குது. இவன் இதை பார்த்துட்டு பொண்டாட்டி செத்து போச்சுன்னொடனே போய் இவன் சமையல் ரூமில் போய் தூக்கு போட்டுன்னு செத்துட்டான். கொடுமை எல்லாம். இது எவ்வளோ கொடுமை. ஒரு நிமிஷம் யோசிக்குவேன். ஆம்பளை புள்ளியா இருந்தால் கூட பரவாயில்ல, எப்படியாவது போயிடுச்சுக்கணும். பொம்பளை பொண்ணாச்சு, அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு வேணும். நீ போய் அனாவசியமாக தூக்கு போட்டு அப்போ என்ன அர்த்தம்? உலகமே அவன் அந்த பொண்டாட்டி தான் இருக்கிறான். ஆமாம், இப்படிப்பட்ட மூடத்தனம் இருக்கக்கூடாது. அவங்களா இருக்கணும், நீயா இருக்கணும். அவங்க செயலை அவங்க செய்யணும், உன் செயலை நீ செய்யணும், அன்போடு இருக்கணும். இதை தான் நான் சொல்லினேன் சார். சொல்லு. சரிங்க, நல்லதுங்க. இப்போ மனம் சராசரி மனிதர்களை அடக்கணும்னா கூட இந்த பாதையில் வந்தால் மட்டும்தான் அடக்க முடியும். அடங்கும், வேற எதுலையும் அடங்காது. இந்த பாதையிலையும். அப்போ இந்த பாதையில் வந்தால் எப்படி அடங்கணும்னா இங்கே என்ன மந்திரம் தந்திரம் பண்ணுறோம்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. இங்கே என்ன பார்த்ததால உன் மனம் அடங்காது. சில பேர் சொல்லுவாங்க என்ன பார்த்துட்டு போங்க, 3 வாரம் வாங்க, 3 செவ்வாய்க்கிழமை வாங்க, 3 புதன்கிழமை வாங்க. இதாலெல்லாம் இது மாறாது. மனம் அடங்காது. உன்னுடைய செயலால தான் உன் மனத்தை அடக்க முடியும். தன்னையே சிந்திச்சு இருக்கும்போது. ஆமா, அதனாலதான் சொன்னோம் இருவினை மாடுகளை ஏக விடு கோனேன்னு. இருவினை மாடுன்னா நல்வினை தீவினை. நல்வினை தீவினை எதில் உருவாது? 2 மூச்சில் உருவாது. இந்த மூச்சை நல்லா ஓட்டுறானோ. அதனால இருவினை மாடுகளை ஏக விடு கோனே நல்லா ஓட்டி பாடுறாரு. உன் அடங்கமான மனம் என்ற மாடு அடங்கி விடும் கோனேன்னா. இது 2ஆல் தான் இந்த மனம் வேலை செய்யுது. இந்த பாழா போன மனம் அடங்கவே அடங்காது. இதை நல்லா ஓட்டினா அது அடங்கிட்டான். அங்காடி நாய் போல அலையாது, கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்னா. உன் மனசை கட்டி வைக்கலாம், உனக்கு வர ஆபத்து தெரியாது. இதை கட்டி வச்சீங்கன்னா தான் உனக்கு வர ஆபத்து தெரிஞ்சுப்ப, உஷாரா வாழ்வு. வாசப்பட்டியில் நாயை கட்டாத, நாய் வளர்க்குற நாய் வளர்க்கலாம், ஆபத்து பக்கத்து விட்டான்லாம் போய் துணிச்சு அங்கே தூங்கிடும்.
உன் வீட்டில் திடம் போனான்னா தெரியாது. அந்த மாதிரி இந்த மனசை நாய் மாதிரி அலைய விடாத விடா. அங்காடின்னா தெரு தெரு தெருநாய், கத்தரு கடத்தெருநாய்ங்க. கடத்தருவில் தெரிய விடாத இந்த மனசை உனக்குள்ள அடக்கி வை, அது உனக்கு காவலாக இருக்கும் அப்படின்னு. அதனால மனசை அடக்கி மனம் அடங்கணும்னா ஒரு நல்ல குருவை தேடி வந்தா மட்டும்தான் இந்த மனதை மூச்சு அடக்க தெரியணும். அந்த குருவுக்கு தெரியணும் முதல்ல. புக்கில் படிச்சுட்டுலாம் அடக்கிட முடியாது. ஆமா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு குருவா இருக்கிறவன் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்க அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கணையா, எல்லா விஷயம். திருக்குறள் எழுதிக்கிறார் வள்ளுவர்னா அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சு எழுதிட்டார். அதுக்கு மறுப்பே சொல்ல முடியாதுக்குது. அது மாதிரி ஒரு குருவா இருக்கிறவன் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் போய் ஒரு உபதேசம் வாங்கிட்டு நான் குரு ஆயிட்டேங்கன்னா இது அவன் மேல தப்பு இல்லை, அவங்க தேடி போற ஜனங்க மேல தப்பு. அவங்க யோசிக்கணும், ஒரு ஞானம் பெறணும்னா 30 வருஷம் ஆகணும். அவன் தனக்குள்ளவே தன்னை ஊறி அந்த ஞானத்தை தெளிவடையறதுக்கு 30 வருஷம் ஆகும். இவங்களுக்கு வயசே 30 இல்லை, இவன் குருவாயி உட்காந்துங்கிறானே, இவனுக்கு என்ன தெரியும்னு போறவங்க யோசிக்கணும். அந்த யோசனை மக்கள்கிட்ட இல்லை. அதனால இவங்க போறாங்க. அவன் என்ன பண்றான், இதுதான் சமயம், காசுக்காக பயன்படுத்திக்கிறான். ஒரு குருவாகப்பட்டவன் அவன் வாழ்க்கையை அழிச்சுக்கணுங்க. அப்பதான் அவனுக்கு இன்ப துன்பத்தை பத்தி தெரியும். இல்லைன்னா புத்தகத்தை பற்றி ஞானம் பேசினா ஒருபோதும் அந்த ஞானம் உதவாது. அனுபவிச்சு பேசுற குரு வார்த்தை ஒவ்வொன்றும் பாழாகாது இந்த பூமியில. அது இருந்துக்கினே இருக்கும் அந்த உலகத்துல. அந்த மாதிரி அனுபவிச்சு ஆகணும் குருமார்கள், அது தவறு இல்லை. ஆனா எதுவும் தெரியாத குருன்னு போய் உட்காந்துக்கின்னு 4 பேரை ஏமாத்தின்னு இருக்கிறதால கடவுள் வழியில பாவமே பண்ணக்கூடாது, இருக்கிற பாவத்தெல்லாம் கடவுளா இருந்தா இருக்கணும், கடவுள் வழியிலே போய் பாவம் அது எங்க போய் அழிக்குது. அதனால அதான் சொல்ற, காசில 7 நரகம் உனக்கு காத்துங்குதுறான் அகஸ்தியர். இந்த மாதிரி பண்றவனுக்கெல்லாம் இங்கத்தோட போவாது, காசில உனக்கு 7 நரகம் காத்துங்குதுன்றான். அதனால அந்த மாதிரி வழிக்கெல்லாம் போகக்கூடாது. போறவங்க அவங்கள நம்ம தடுக்க முடியாது. ஆனா மக்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஒரு குருவை தேடி போறோம்னா ஏதோ ஒரு அதிசயத்தை தேடி போற மாதிரி தான் நினைச்சிட்டு போறாங்க. ஆனா ஒரு குருவை எதுக்காக தேடணும் அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. அதுதான் சொல்றேன். ஒரு குருவை தேடணும்னா நான் என்ன சொல்லிங்கிறேன், கடவுளை தேடு நான் யாருக்கிட்டுமே சொன்னதே கிடையாது, யாருக்கிட்டும் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா கடவுளை தேடுறது நான் அட்ரஸா கொடுத்துக்கிறாரு இல்ல. ஒரு ஊர்ல அட்ரஸ் இல்லாத ஒருத்த வீட்டை கண்டுபிடிக்கணும்னாவே கஷ்டம், கண்டுபிடிக்க முடியல. எங்க கிட்ட வீடுன்னு ஒரு 100 வீடுங்கிறது இல்லையே. இந்த உலகத்தையே படிச்சுட்டு வேடிக்கை பார்த்துன்னுக்கிறவன் எங்கக்கிறான்னு தெரியும், எப்படி கண்டுபிடிப்ப? சும்மா ஆதங்கத்துக்கு சொல்லுங்கிறேன், நான் கடவுளை சேவிச்சுங்க, கடவுளை பார்த்துங்க, நான் கடவுளை கும்பிட்டுங்க, இது ஆதங்கம், பிரம்மை, கற்பனையில. அந்த கற்பனையில சொல்ற விஷயங்கள் நிஜத்துல பார்க்க முடியாது. நிஜத்துல பார்க்கணும்னா முதல்ல நீ உன்னை பார்க்கணும். அதனால்தான் நான் சொல்றது, கடவுளை தேடாதீங்க, உங்களை தேடுங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சா கடவுள் யாருன்னு தெரியும் அப்படின்ட்டு. நான் கடவுளை தேடுங்கன்னு யாருக்குமே சொல்றது கிடையாது, ஏன்னா அது முடியாத விஷயம்னு எனக்கு தெரியும். அதனால இவங்க போய் கடவுளை பார்க்க போறேன், கடவுளை காட்டி கொடுக்குறாரு அப்படின்னு போனா அது நம்ம என்ன பண்ணுவோம், தடுக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றது, விதி யாரையுமே விடாது. இப்ப ராவணனுடைய கதை சொன்னேன்னு, ராவணன் சீதையினுடைய பொண்ணு, இது ராவணனுடைய பொண்ணு சீதை. இந்த சீதையால இந்த இலங்கைக்கு அழிவு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்து அந்த கடல்ல தூக்கி போடுறான் அந்த பொண்ணை, எங்கன்னா போயிட்டோம் அப்படின்ட்டு. அது ஜனகர்கிட்ட கட்சி திருப்பி அவனே இலங்கை ராவணனே அதை தூக்கி போய் அவன் கேடு வச்சுக்கணும். ஆமா இல்ல, அதான் விதி. அப்போ நீ எவ்வளவுதான் அதுல இருந்து தப்பிச்சு வந்தாலும் அந்த விதி உன்னை உடலை தொட்டுக்கினே போய் ஒரு நாள் பிடிச்சிட்டு, இவன் விதி அப்படித்தான் போய் மாட்டிக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும், தடுக்கவா முடியும்? அதிசயம் காட்டுறாரு, அதிசயம் காட்டுறாரு, காட்டு போய் பாரு, ஏமாந்து வா, கட்சியில் எல்லாத்தையும் இழந்துட்டு. ஞானம்ன்றது ஒருத்தன் காட்டி தான் கொடுக்க முடியும், ஓடி போறதும் வேலை. ஆனா அந்த அவனால உனக்கு ஒன்னும் பண்ணிட முடியாது. இதை புரிஞ்சுக்கணும் மக்கள், புரிஞ்சுக்கிறது இல்லை. அவர்கிட்ட போனா இது நல்லா ஆயிடுங்க, அவர்கிட்ட யாருக்கிட்ட போனாலும் வேணா உன்னை விட்டு போக போறது இல்லை. ஆமா, இது வரைக்கும் அந்த மாதிரி யார்கிட்டையும் போய் யாரும் நல்லா மாதிரி ஒண்ணு தெரியும் பண்ணவே முடியாதுப்பா. ஏமாத்தின்னு ஒன்னா இருக்கலாம். இப்ப இங்க கூட என்கிட்ட கூட ஐநாவரம் மார்க்கெட்ல இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க முந்தா நாள். என்னம்மா இங்க வந்தேன்னு, இல்ல சாமி ரொம்ப நாளா வீடியோ பாக்குறேன். சரி வீடியோ பார்த்து ஏன் வந்த? இல்ல எங்க அக்கா பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கிட்டு போ. இல்ல மன ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்து நான் வைத்தியம் பண்றது இல்லை.
என்கிட்ட என்னை வந்து பாரு உனக்கு நல்லா ஆக்கி என்னால் முடியுமா, என்னால் நல்லா ஆக்கிட்டா ஒரு ஆஸ்பத்திரி கொடுத்தா தமிழ்நாட்டில் மொத்த ஆஸ்பத்திரி போய் நல்லா ஆகிட்டு வந்துருவேன். இதெல்லாம் தன்னை தானே ஏமாத்திக்கணும், ஊரையும் ஏமாத்துற விஷயம். ஆமா, எவனாலே நல்லா இருக்கா ஆக்கவே முடியாது. அவன் விதிப்படி தான் அவன் வாழ்க்கை. 6 மாசம் துன்பப்படுவான், அவன் விதி. 7வது மாசம் வந்து ஓஹோன்னு வாழ்ந்து ஆரம்பிச்சிருவான். 7 வருஷம் ஓஹோன்னு வாழ்ந்துருப்பான், 8வது மாசத்துல இருந்து விழுந்துடுவான். இது அவன் விதி, இது யாரும் பண்ணிட முடியாது. இது புரிஞ்சுக்காம ஜனங்க ஏமாளித்தனமா போய் அவர்கிட்ட போனா நல்லா, இவர்கிட்ட போய் எவர்கிட்ட போனாலும் அவரே நல்லா ஆக்க முடியாதுக்கிறாரு. இப்ப எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு, நான் இதெல்லாம் மாத்த தந்தா எனக்கு 15 வயசு ஆக்கி உட்காந்து முடியுமா? முடியாது. தெய்வீகத்துல ஏமாத்துற விஷயத்த பேசக்கூடாது. முதல்ல ஏற்கனவே ஜனம் ஏமாந்து போயிருக்குது, இன்னும் நீ பேசி உன்னை ஏமாத்திடக்கூடாது. அவங்கள உண்மையை மட்டும் பேசு, அது மட்டும்தான். அவங்க எடுத்துக்கணும்னு பேசாத, நீ சொல்லணும்னு பேசு. எடுத்துக்கிட்டே பண்ண போட்டு